அனைவருக்கும் விக்டர் டுடேயின் வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் போஸ்ட் 840 போஸ்ட் அறிவித்துள்ளது. இதற்கான தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ. வயது வரம்பு 27. தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, குரல் தேர்வு. இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் போஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 840 போஸ்ட், எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி சயின்ஸ் அண்ட் பிஇ, ஏஜ் லிமிட் not below than 20, not exceed 27 years. Selection process: number 1 online exam, number 2 document verification, number 3 voice test. அன்பு மாணவர்களே, நீங்க இதுவரை விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்ப நம்ம காணொலிக்குள்ள இந்த காணொலியில ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கம்ப்ளீட் கைட்லைன்ஸும் டீட்டெயில் சிலபஸை பற்றி பார்க்கலாம். நம்ம போடுற காணொலி அனைத்துமே முழுமையான காணொலியாக இருக்கும். இதை பார்த்துட்டா போதும், நீங்கள் பரீட்சைக்கு நேரடி பரீட்சைக்கு எந்த சந்தேகம் வராது. சரிங்களா? இதுதான் ஆஃபீஸ் ஆர்டர். டிப்டி ஜெனரல் மேனேஜர் 103, சீனியர் மேனேஜர் 137, மேனேஜர் 171, அசிஸ்டன்ட் மேனேஜர் 214, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 215, 340. இதைத்தான் நான் சொல்லியா. இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷனா பிஎஸ்சி இன் சயின்ஸ். சரிங்களா? அடுத்து இதில் கட்டாயம் பிஎஸ்சி சயின்ஸ்னா பிசிக்ஸ் மேத்ஸ் இருக்கணும். எல்லா சயின்ஸும் கிடையாது. பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட படித்த பிஎஸ்சி, மற்றவங்க தகுதி இல்லை, பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், பிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் படித்து பாருங்க. இதுல possessing a degree required to obtain through the shall be eligible to apply. இதுல டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் possessing டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் உள்ள இருந்தும் அப்ளை. சரிங்களா? இப்ப தேர்வு முறை என்னன்னு பார்த்தோம். ஆன்லைன் எக்ஸாமு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட். வாய்ஸ் டெஸ்ட் இவாலுவேட் கம்யூனிகேஷன் ஸ்கில். என்னது? இது டிராபிக் வேலையினால டெஸ்ட் பண்ணுவார்கள். இப்ப ஃபீஸ் எஸ்சி எஸ்டி கிடையாது, ஃபீமேலுக்கு கிடையாது, பிடபிள்யூடி கிடையாது. ஆனால் இன்ன பிறருக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். அப்ளிகேஷனுக்கு அபிஷியல் வெப்சைட் இது ஓவரால் அபிஷியல் வெப்சைட் ஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட். சரி, ஸ்டெப் டு அப்ளை. இப்ப அதை நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஏஐ வெப்சைட்டுக்கு போங்க, கேரியர் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் ஒரு தலைப்பு வரும், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜர், இதெல்லாம் வரும். ரைட்டுங்களா? இந்த ஏர்போர்ட் டிராபிக் கண்ட்ரோல் இதுதான் முக்கியமான விஷயம். அதை கிளிக் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் ஒன்றா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் டீட்டெயில், பிற விவரங்களை பதிவிடுங்கள். சரிங்களா? போட்டோகிராஃபு, சிக்னேச்சரை குறித்த டைமென்ஷன்ல அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் ஃபீஸை ஆன்லைன்ல பே பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் எப்படின்னு பார்ப்போங்களா? 150 அப்ஜெக்டிவ் டைப் 1 வேர்ட் ஆன்சர், பார்ட் ஏ பார்ட் பி. நான் ஏற்கனவே தகுதியை பற்றி சொல்லும்போது மேத்ஸும் பிசிக்ஸும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பரீட்சை அப்ளை பண்ண முடியும், பாஸும் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்ல அதானே கேட்குறாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ டூரேஷன் 2 மணி நேரம். கேள்வி 150 கேள்வி, 150 மார்க்கு. இப்போ ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இல்லை. ரொம்ப சந்தோஷமான செய்தி, நெகட்டிவ் மார்க் இல்லை. இப்போ என்னன்னு பார்க்கலாங்களா? பார்ட் 1ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 15, ஜிகே அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 10, இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 20, ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் 15. சரிங்களா? ஆக மொத்தம் 90 மார்க். பார்ட் ஏ 90 மார்க், பார்ட் பி 60 மார்க்.
பார்ட் பியில் என்னென்ன வரும்? மேத்ஸ், பிசிக்ஸ் 30 மார்க். ஆக மொத்தம் 2 மணி நேரத்தில் 150 கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. 3/4 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஒரு கேள்விக்கு விடையளித்து விட வேண்டும். அப்போ வந்து உங்களுக்கு முறையான பயிற்சி இருந்தால் தான் இதை வந்து துரிதமாகவும் துல்லியமாகவும் இந்த கேள்விக்கு விடையளிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பல்வேறு போட்டித் தேர்வுக்கு தயாராகித்தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, முறையான மார்க் டெஸ்ட்டு, முறையான பயிற்சி எடுத்துக்கணும். படிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் முக்கியம். சரியா? அடுத்து பாருங்கள். இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சரிங்க. ஸ்டேஜ் டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, டிரைவிங் டெஸ்ட். ரைட்டா? இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பார்க்கலாமா? பார்த்தியே வந்து சொல்லிட்டேன். 150 வேணா போய் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ்னு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? அந்த இங்கிலீஷ் வந்து 11 தலைப்பின் கீழே இங்கிலீஷ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், டிடெக்ஷன் எரர், இம்ப்ரூவிங் சென்டென்ஸ், completion of para jumping, fill in the blanks, parts of speech, mode of narration, preposition, voice of change. இந்த 11 தலைப்பின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்கப்படும். அடுத்து ரீசனிங் எபிலிட்டி வந்து 12 தலைப்புகளில் கேள்வி கேட்கப்படும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம், blood relation, bustle, inequality, input and output, decoding, data sufficiency, order and ranking, alphabetical series, distance and direction, verbal and non-verbal reasoning. ஆக மொத்தம் 12 தலைப்பின் கீழே கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து ஜிகே என்னென்னு பார்க்கலாம். 1 நேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர், 2 கரண்ட் அஃபேர், 3 இம்பார்ட்டன்ட் ஹெட் குவார்ட்டர், 4 புக்ஸ் அண்ட் ஆத்தர், 5 அவார்ட், 6 கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல், 7 கரன்சிஸ் அண்ட் கேபிட்டல், 8 ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், 9 கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ஸ்கீம், 10 எக்கனாமிக்ஸ். ஆக மொத்தம் 10 தலைப்பின் கீழ் ஜிகே கேள்விகள் கேட்கும். சரிங்களா? அடுத்து வந்து 10 தலைப்பின் கீழ் ஜெனரல் ஆப்டிடியூட். ஜெனரல் ஆப்டிடியூட் ஒன்றும் கிடையாது, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட். 1 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், 2 ஏரியா அண்ட் வால்யூம், 3 எஸ்ஐ அண்ட் சிஐ, 4 டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், 5 டைம் அண்ட் ஒர்க்கு, 6 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், 7 ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 8 பெர்சன்டேஜ், 9 ஆவரேஜ், 10 நம்பர்ஸ். இந்த 10 தலைப்பின் கீழ் நியூமெரிக்கல் கேட்கப்படும். இப்போ அடுத்து பார்ட் 2ல வந்து ஃபிசிக்ஸு, மேத்ஸ் இருக்கு. ஃபிசிக்ஸில் என்னென்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் படித்தது தான், பிஎஸ்சி பாடம் தான், வேற எங்கேயும் போக வேண்டாம். எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், தெர்மல் 1 எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ், 2 மெக்கானிக், 3 தெர்மல் பிசிக்ஸ், 3 மூவிங் சேஞ்சஸ் வித் மேக்னட்டிசம், 5 மாடர்ன் பிசிக்ஸ், 6 வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், 7 ஸ்கிளார்ஸ் அண்ட் வெக்டர், 8 எலக்ட்ரிசிட்டி, 9 மிசிலினியஸ். மிசிலினியஸ்னா வேற ஏதாவது தலைப்பு இருந்ததுன்னா அதை சேர்ப்பாங்க. ஆக மொத்தம் 9 கேள்வி கேட்கப்படும். மேத்ஸ் 10 தலைப்பு பாடத்தலைப்பின் கீழ் கேள்வி கேட்கப்படும். 1 பயோனாமிக்கல் தியரம், 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைன், 4 டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், 5 இன்டெக்ரல், 6 மேக்சிமா மினிமா, 7 டிஃபரன்சியேஷன், 8 லிமிட்ஸ், 9 மேட்ரிக்ஸ், 10 ப்ராபபிலிட்டி. ஆக மொத்தம் 10 பாடத்தலைப்பின் கீழ் கேள்விகள் கேட்கப்படும். அன்பு மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியாச்சு, அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லியாச்சு. வெப்சைட்டில் ஆன்லைனில் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது, விமனுக்கு ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூக்கு ஃபீஸ் கிடையாது. 1000 ரூபா மற்றவங்க கட்டணும். இந்த போஸ்ட் வந்து நிறையா போஸ்ட் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த போஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிகிரி படித்தவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிகிரி படித்தவர்களுக்கு +2 லெவலில் தான் அவங்க சிலபஸ் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஆகவே உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து என்ன, அடுத்து நேரடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான், வாய்ஸ் இன்டர்வியூ தான், உங்களை பேச சொல்லி பார்ப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்டர்வியூ முடிஞ்சது, செலக்ட் ஆகிட்டீங்க. சரியா? இந்த இதை கட்டாயம் மறக்காமல் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள்.
அவர்களை பயன்படுத்த இந்த ஏஏஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், எஜுகேஷனிஸ்ட், ஃபவுண்டர், சேர்மன் ஆஃப் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரும் தொழில் முனைவர் ஆக்குவது. இந்த 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக செய்து வருகிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இதுவரை 4200 பேருக்கு மேலே இந்த காணொலியை இந்த யூடியூப்பை பார்த்துருக்குறாங்க, பயன்பட்டுருக்காங்க. நான் வெறும் யூடியூப்பில் மட்டும் இந்த காணொலியுடைய லிங்கை கொடுக்குறதில்ல. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், லிங்க்ட் எல்லாத்துலேயும் நான் கொடுக்குறேன். ஆகவே எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்து பயனடையும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அதிகமான வியூஸுக்கு ஆன வாய்ப்புகளை பரவி கொடுக்குறேன். சரிங்களா? ஆகவே நீங்கள் கட்டாயம் பாருங்கள், பிறருக்கு பகிருங்கள், பயன்பெறுங்கள், அவர்களையும் பயன்படுத்தி பயன்பெற சொல்லுங்கள். நீங்கள் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுடைய தாரக மந்திரம் விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். நிச்சயம் வெற்றிக்கு உங்களை வழிநடத்தி செல்வதே எங்களுடைய நோக்கம். நீங்கள் ஏஏ தேர்வில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.